தன்னுடைய கருத்தை முன்வைப்பதற்காக திரு பாலச்சந்திரன் IAS அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தமிழர்கள் தங்களுடைய சக்தியினை உணர்ந்து கொண்டால் தாங்கள் போடும் வாக்குதான் இந்த நாட்டில் பல அரசியல் கட்சிகளின் தலைவிதியை நிர்ணயிக்கின்றன என்பதனை உணர்ந்து கொண்டால் ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாங்கள் வாழ வேண்டும் என்று மட்டும் நினைக்க மாட்டார்கள். மக்கள் வாழ வேண்டும், அதன் மூலம்தான் தாங்கள் ஆள முடியும் என்பதனை உணர்வார்கள். அதுதான் இன்று நம் முன்னே உள்ள பிரச்சனை. திரு ஸ்ரீராம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் சில வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள் என்று கூறினார். நான் கூறுகின்றேன், இங்கு உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னையும் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஆட்சி முறையினை பற்றி விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி விமர்சிப்பதற்கு உரிமையோ தகுதியோ இல்லாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். இவர்கள் கொடுக்காத வாக்குறுதிகளா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்களே, என்னவாயிற்று? விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்று சொன்னார்களே, என்னவாயிற்று? வெளிநாட்டில் இருந்து பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொரு அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாயை அள்ளித் தருவேன் என்று சொன்னார்களே, அது என்னவாயிற்று? இப்படி சொல்லும் பொழுது உடனடியாக சொல்வார்கள் 10 லட்சம் தொடுவதாக எங்களுடைய பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டதா? உங்கள் தேர்தல் அறிக்கையில் கூறவில்லை. யாரை பிரதம மந்திரியாக முன்னிறுத்தினீர்களோ குஜராத்தில் அவர் பேசும் பொழுது தெள்ள தெளிவாக திரு நரேந்திர மோடியை சொன்னார், ஒவ்வொருவருடைய அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாய் அளிப்பேன் என்று. அந்த வாக்குறுதி என்னவாயிற்று? இன்று வரை உங்களுடைய சாதனையாக எதை சொல்லுகிறீர்கள்? ராமர் கோயிலை கட்டிவிட்டோம், 370 பயன்படுத்தாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரித்து விட்டோம். ராமர் கோயிலை கட்டுவது என்பது நிச்சயமாக ஒரு சாதனை தான். பல நாட்களாக பல ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் இருந்து வந்த ஒரு ஆசை, அந்த ஆசை நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்பது உங்களுடைய நிச்சயமான சாதனை தான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் ராமர் கோயிலை கட்டியதன் மூலம் எத்தனை பேருடைய பசியை போக்கினீர்கள்? அது முக்கியம் இல்லையா? இந்த நாட்டில் உண்மையான பிரச்சனைகள் இன்று என்ன? ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதா, மசூதி கட்ட வேண்டும் என்பதா, சர்ச்சு கட்ட வேண்டும் என்பதா? அதை அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் கவனித்துக் கொள்ளட்டும், அவர்களுடைய ஆர்வத்தின்படி அவர்கள் செய்து கொள்ளட்டும். ஒரு நாட்டின் அரசு எதை பற்றி கவனிக்க வேண்டும்? தன்னுடைய மக்களை பற்றி கவனிக்க வேண்டும். மக்களை பற்றி கவனிக்கும் நாட்டை பற்றி எப்படி அந்த மக்கள், ஆட்சியை பற்றி அந்த மக்கள் எப்படி வைத்திருப்பார்கள்? வள்ளுவர் சொன்னார், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று. வேளாண்மையை பற்றி திரும்ப திரும்ப இங்கு கூறப்பட்டது. இந்த ஆட்சியில் நெல் உடனடியாக சில இடங்களில் கொள்முதல் செய்யப்படாமல் விட்டது என்பது உண்மைதான். நான் 35 ஆண்டுகள் அரசு நிர்வாகத்தில் இருந்திருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பல நாடுகளுக்கு சென்று அந்த அரசு நிர்வாகங்களை பற்றி எப்படி நடக்கின்றன என்று பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், நார்வே, ஸ்வீடன், ஹாலந்து போன்ற நாடுகள் உலகிலேயே மிகுந்த நல்லாட்சியை கொடுப்பன என்று கூறப்பட்டிருக்கின்றன. அங்கு சென்ற பொழுது அந்த நாட்டில் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள், நடைமுறைப்படுத்தும் பொழுது திரும்ப திரும்ப சில சிக்கல்கள் வருகின்றன, அவைகளை தொடர்ந்து நாங்கள் சால்வ் செய்து கொண்டிருப்பதில் தான் எங்கள் ஆட்சியின் மேன்மை பெறப்படுகிறது என்று சொல்வார். அப்படி என்றால் நல்ல திட்டங்களை வகுத்தால் மட்டும் போதாது, நல்ல திட்டங்களை நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தும் பொழுது அதனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று பார்த்தால், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று பார்த்தால், நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் இல்லை, நான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் கீழ் என்றுமே பணிபுரிந்தவன் இல்லை. நான் பணிபுரிந்தது மேற்கு வங்கத்தில் பொது உடைமை கட்சியின் ஆட்சியில் பணிபுரிந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஒன்றை நிர்வாகத்தில் இருந்த பொழுதும் பார்த்திருக்கிறேன், இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த முதலமைச்சர் சொன்னவற்றை மற்றும் இந்த கட்சி சொல்லவில்லை, செய்யவில்லை, சொல்லாதவற்றையும் செய்தார்கள். பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு அளித்தார்களே, அதை இவர்கள் சொல்லவில்லை. சில நாட்களுக்கு முன்னால் 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் அளிக்கப்பட்டது. அதை பற்றி உடனடியாக குறை கூறப்பட்டது. லேப்டாப் இத்தனை நாட்கள் அளித்து இப்பொழுது ஏன் கொடுக்கிறீர்கள் என்று. லேட்டா வந்தா என்ன, லேட்டஸ்டா தானே வந்தாரு, அதுல என்ன சந்தேகம்? இந்த 10 லட்சம் லேப்டாப் PTR பழனிவேல்ராஜன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைச்சராக இருக்கிறார். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி நன்கு தெரிந்தவர். லேப்டாப்பில் என்னென்ன வரிசைகள் அனைத்தும் அளிக்கப்பட வேண்டும் என்பதை நன்கு கூர்ந்து கவனித்து அவ்விதம் அளிக்கப்பட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு கணக்கு சொல்கிறேன், இந்த 10 லட்சம் லேப்டாப் கிராமப்புறங்கள் எல்லாவற்றுக்கும் சென்றிருக்கிறது.
ஏதோ சென்னைக்கு மட்டும், திருச்சிக்கு மட்டும், மதுரைக்கு மட்டும் என்று இல்லை. 10 லட்சம் பேரில் ஒரே ஒரு விழுக்காடு தலைமை தகுதி பெற்றவர்களாக இருந்தால் இந்த மாநிலத்தின் 10,000 பேர் தலைமை தகுதி பெற்றவர்களாக, தலைவர்களாக, அரசியல் என்று மட்டுமில்லை, வணிகத்தில், மருத்துவத்தில், விஞ்ஞான துறையில், வழக்கறிஞர் துறையில், பல துறைகளில் 10,000 தலைவர்கள் உருவாவார்கள். இது எப்படிப்பட்ட நல்விளைவை தரும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பல திட்டங்கள் இன்று அறிவிக்கப்படும் பொழுது, நான் முதல்வன் திட்டம், நான் ஒரு IAS ட்ரைனிங் அகாடமிக்கு அட்வைசராக சென்று கொண்டிருக்கிறேன். அங்கு வந்த சில IAS ட்ரைனிங் பெற்றவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், இந்த நான் முதல்வன் திட்டம் எனக்கு மிகப்பெரிய அளவில் பலன் தந்தது. அந்த பணம் செலவழிக்க முடியாத நிலையில் இருந்த நாங்கள் அந்த பணம் அளிக்கப்பட்டதன் காரணமாக முயன்று முழு முயற்சியுடன் எங்களுடைய படிப்பில் ஈடுபட முடிந்தது. சில நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு கூட்டத்தில், முதல்வர் நடத்திய ஒரு கூட்டத்தில், ஒரு பெண்மணி, IPS பட்டம் பெற்ற ஒரு பெண்மணி, அவர் சொன்னார், என்னுடைய தாய் பீடி சுற்றும் தொழில் செய்பவர்கள். இந்த நான் முதல்வன் திட்டத்தின் பலனாக நான் IPS தேர்வில் வெற்றி பெற்றேன். இவைகளெல்லாம் கதைகள் அல்ல, நிஜங்கள். தமிழ்நாடு போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கிறது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்துடன், மத்திய பிரதேசத்துடன் தமிழ்நாட்டை ஒப்பிட்டுக் கொண்டிருக்காதீர்கள். சிங்கப்பூருடன், வியட்நாமுடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுங்கள். அதுதான் நம்முடைய தேவை. அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக இன்று பல திட்டங்கள் போடப்பட்டிருக்கின்றன, செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. திரு ஸ்டாலின் முதல்வராக இருக்கின்றாரா இல்லையா என்பதனை தீர்மானிக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள். விஜய் ஆட்சிக்கு வருவாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆட்சிக்கு வருவாரா மாட்டாரா? மாட்டியோட பார்க்கிறார். உண்மையான கருத்து, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகள் மிக பல, வேதனைகள் மிகச் சில. இந்த வேதனைகளும் அகற்றப்பட வேண்டும். இந்த வேதனைகள் குறித்தும் கட்சி கவலைப்பட வேண்டும். ஆனால் ஒன்றை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தி விடக்கூடாது. இங்கு இருக்கின்ற சில குறைகளை பார்த்து அதன் காரணமாக இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நினைத்தால் வருகின்ற ஆட்சி எப்படி இருக்கும்? இது பெரியார் மண் என்று தமிழரசு சொன்ன பொழுது இது காந்தி மண் என்று மிக சரியாக ஸ்ரீராம் அவர்கள் சொன்னார். அந்த ஆன்மீக மண் என்று மிக சரியாக திரு ஸ்ரீராம் சொன்னார். காந்தியை விட பெரிய ஆன்மீகவாதியை யாரும் பார்த்திருக்க முடியாது. அந்த காந்தியுடைய பெயரையே நீக்கிய புண்ணியவான்கள் இவர்கள் தான் இது ஆன்மீக மண் என்று சொல்லுகிறார்கள். நம்மை வாழ வைப்பது யார்? நம்மை வாழ வைப்பது இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டம் நாம் உருவாக்கியது. பிரையாம்பிள் என்று சொல்வார்களே அரசியலமைப்பு சட்டத்தில், முதலில் என்ன சொல்லி இருக்கிறது? We the people of India dedicate to ourselves this constitution of India. இந்திய மக்களாகிய நாம் நமக்கென்று இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். எனவே இங்கு எஜமானர்கள் நாம் தான், எந்த அரசியல் கட்சியும் இல்லை. எந்த அரசியல் கட்சி நமக்கு நன்மை பெறுகிறதோ, ஜாதி மத இன வேறுபாடின்றி நமக்கு நன்மை பெறுகிறதோ அந்த அரசியல் கட்சியை நாம் ஆதரிப்போம். அந்த அரசியல் கட்சியில் அப்படிப்பட்ட அமைப்பிற்கு எதிராக ஏதாவது ஒரு முயற்சியை யாராவது நடத்துவார்கள் என்றால் முழு மூச்சாக இரக்கமின்றி கண்டிப்போம். 12 மணி நேரம் வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்று வந்த பொழுது நாம் எல்லோரும் கண்டிக்கவில்லையா? அதை ஏற்று முதல்வர் அதை உடனடியாக வாபஸ் வாங்கவில்லையா? இதுதான் ஒரு ஆட்சிக்கு உண்மையான அம்சம், உண்மையான ஒழுங்கு. எப்படி செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்று சொன்னாரோ அதே போல் வள்ளுவர் சொன்னார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். அதே வள்ளுவர் மறுபடியும் சொன்னார், அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றைய செல்வத்தை தேய்க்கும் படை. எனவே வாய் வீச்சுக்களால், பேச்சு திறமைகளால் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். உண்மையில் என்ன நடக்கிறது, என்ன நடக்க வேண்டும், இதுவரை செய்தவை போதுமா, போதவில்லை என்றால் இன்னும் என்ன கேட்க வேண்டும் என்பதனை பற்றி நாம் சிந்தித்து உணர வேண்டும். மறுபடியும் கூறுகின்றேன், 2026 யாருக்கு நல்லதாக இருக்க வேண்டும், யாருக்கு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் என்றால் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை. அவர்கள் நம் சேவகர்கள், நமக்கு நன்மை உரியவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து அவர்களுக்கு வாக்களியுங்கள். தம்பி தமிழரசு திரும்ப திரும்ப என்னை பார்க்கிறார், உங்கள் வாக்கு யாருக்கு என்று. நான் கர்நாடகத்தில் இருக்கிறேன், எனக்கு இங்கே வாக்குரிமையே கிடையாது. அதனால் இங்க நான் ஓட்டு போட முடியாது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள் என்று கேட்டால் நான் கூறுகின்றேன், உங்களுக்கு 2014 பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கிறது.
இவர்கள் 5 ஆண்டுகளாக, ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கின்றார்கள். 2 ஆட்சியும் ஒப்பிட்டு பாருங்கள். 2 ஆட்சியில் யார் மக்களுக்கு கடைக்கோடி மக்கள் வரை சிந்தித்து நன்மை செய்கின்றார்கள் என்று ஒப்பிட்டு வாக்களியுங்கள். நான் இங்கு தமிழகத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்பேன். வணக்கம். நன்றி திரு பாலச்சந்திரன்.